வணக்கம். நம்ம வெற்றி பெற்ற சாதனையாளர்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிற வெற்றி பெற்ற மனிதர் கே. பாக்யராஜ். திரைப்பட நடிகராகவும் திரைப்பட இயக்குநராகவும் தமிழ் திரைப்பட உலகத்தில் கொடிகட்டி பறந்து மிக ஆழமான முத்திரைகளை பதித்தவர் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாக்யராஜை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை, நம்ம பாக்யராஜ் சாரை பற்றி பரவாயில்ல அவர் என்னென்ன பண்ணார் அப்படி இப்படின்றதெல்லாம் அவரை சினிமாவில் நுழைஞ்ச காலத்துலேருந்து அவருடைய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்தது, அவர் நடித்த படங்கள், அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். இப்போ இருக்க ஜெனரேஷன், இந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த 10 இயர்ஸ்க்குள்ளே வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறை இருக்குல்ல, அவங்க அவரை பற்றி அவருடைய கோல்டன் பீரியட் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஒரு தகவல், அந்த தகவல் மூலம் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ லைஃப்பில் பெரிய ஆளாகணும், பெரிய சாதனைகள்லாம் படைக்கணும், மிகப்பெரிய காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்க யங் ஜெனரேஷன் மனசுக்குள்ளே நினைப்பாங்கள்ல. அப்படி நினைக்கக்கூடிய யங் ஜெனரேஷனுக்கு வெற்றி பெற்ற மனிதர்களை பற்றி சொல்கிறப்போ அவங்களுடைய வாழ்க்கை அதில் பெற்ற வெற்றிகள் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும், ஒரு உந்து சக்தியாக இருக்கும், இவங்க வாழ்க்கைக்கு அது யூஸாக இருக்கும். அதுக்காக பாக்யராஜ் சாரை பற்றி அவருடைய ஆரம்ப காலத்தில் அவருடைய இப்படிலாம் வெற்றி பெற்ற படங்கள்லாம் பண்ணாருன்றதை இன்றைக்கி இருக்க பீப்புள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ அவரை பற்றி சொல்கிறேன். 1979 எனக்கு சென்னையில் சாவி பத்திரிகையில் சப் எடிட்டர் வேலை கிடச்சி நான் சென்னைக்கு வந்த உடனே நான் பார்த்த முதல் படம் புதிய வார்ப்புகள். பாக்யராஜ் சார் கதாநாயகனாக நடித்த படம். டைரக்ட் பண்ணது பாரதிராஜா அவருடைய சொந்த படம், மனோஜ் கிரியேஷன்ஸ். பாரதிராஜாவுடைய ஓன் ஃபிலிம். அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் டைரக்டர். பாக்யராஜா அதில் கதாநாயகனாக நடித்தார். அதுக்கு முன்னாடி பாரதிராஜா படம் 16 வயது நிலை கிழக்கே பொம்முறையில் புதிய வார்ப்புகளுக்கு முன்னாடி 16 வயதில் கிழக்கே பொம்முறையில் சிகப்பு ரோஜாக்கள், இந்த படங்கள்ல எல்லாம் பாரதிராஜாவுக்கு உதவியாளராக பாக்யராஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிட்ட பிறகு அந்த 3 படங்களுக்கு பிறகு புதிய வார்ப்புகள் படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த 3 படமும் பாரதிராஜாவுக்கு சூப்பர் ஹிட். அதுக்கு அடுத்து 4வது படமாக புதிய வார்ப்புகள் ஆரம்பித்த உடனே அதில் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், ஸ்கூல் டீச்சர், அவருக்கும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண், இவங்க 2 பேரை வச்சு ஒரு அருமையான கவித்துவ தன்மையை கொண்ட கிராமத்து காதல் கதை. இதுக்கேற்றது மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு ரோல், பள்ளிக்கூட ஆசிரியர் ரோலுக்கு, எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் பள்ளிக்கூட ஆசிரியர் கிராமங்களில் இருப்பாங்க இல்லையா, அந்த பேட்டர்னில் ஒரு ஆசிரியர் வேணும் அப்படின்போது அவர் பாரதிராஜா அப்படியே நினைக்கிறாரு யாரை போடலாம். ஏன்னா அப்போலாம் புதுமுகத்தை துணிச்சல் அறிமுகப்படுத்துவார் இல்லையா. கிழக்கே முறையில் புதுமுகமாக சுதாகர் அறிமுகப்படுத்தினது, கதாநாயகா ராதிகாவை அறிமுகப்படுத்தினது, இந்த காரியங்கள்லாம் அவர் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால இதில் ரத்தி அக்னிஹோத்ரி நியூ ஃபேஸ், அப்போ புது கதாநாயகனும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாரதிராஜா நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் மனசுக்குள்ளே என்னன்னா தன்னுடைய உதவியாளர் பாக்யராஜா இந்த ரோலுக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பார், பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு பட்டதுனால பாக்யராஜா அந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்திட்டார். படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை தான் நான் பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு அப்படியே படம் சூப்பர் ஹிட். படம் 175 நாள் ஓடிச்சு. அது அடுத்த மேட்ரு. அதில் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தார் பாக்யராஜ். அதை பள்ளிக்கூட ஆசிரியர்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ கணக்கச்சிதமாக பொருத்தமாக இருந்தார் பாக்யராஜ். அந்த கேரக்டருக்கு நிச்சயமாக அவர் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்தார். படம் பெரிய ஹிட்டு. இதயம் போகுதே அந்த சாங்கெல்லாம் எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே இன்றைக்கி வர அப்படியே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இளையராஜா எப்படிப்பட்ட இசை அந்த படத்துக்கு கொடுத்தாருன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். படம் சூப்பர் ஹிட் ஆன பிறகு பாரதிராஜா சார்ட்டு பாக்யராஜ் வெளியே வந்துட்டார். அப்புறம் பாரதிராஜா படம் கல்லுக்குள் நிழல்கள் இதெல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். பாக்யராஜ் வெளியே வந்த பிறகு அப்போ இடையில 1-2 படங்கள் வெளிப்படங்கள்லாம் அப்போ அப்படியே நடித்தார். அந்த படங்களை எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. பாமா ருக்மணின்னு ஒரு படம், பொய் சாட்சின்னு ஒரு படம், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் முன்னுக்கு பின்னாடியெல்லாம் ரிலீஸ் ஆச்சு, கொஞ்சம் காலத்தை கடந்து அப்படின்ற மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. வெளியே வந்த பிறகு அதிலிருந்து பாரதிராஜாட்டிருந்து வெளியே வந்த பிறகு இவர் டைரக்ட் பண்ண முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள். அதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதில் இன்னும் சொல்ல போனால் கதாநாயகனா பாக்யராஜ் நடிக்கலை. சுதாகர் கதாநாயகனை போட்டுட்டு சுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபேஸ், அதில் கதாநாயக சைல்டு ஆர்டிஸ்டாக குழந்தை நட்சத்திரமான படங்களில் நடித்த பொண்ணு, அதை கதாநாயகியாக போட்டு பாக்யராஜ் கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ தான். அவர் ஒரு அப்பாவித்தனமான ஒரு கேரக்டர், ஒன் சைட் லவ். அதில் பாக்யராஜுக்கு தோல்வி கிடைக்கிற மாதிரி, அதாவது மக்கள் மனசில் ஒரு சிம்பத்தி கிடைக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். கிட்டத்தட்ட புதிய வார்ப்புகள்லையும் அந்த சிம்பத்தி கிடைக்கிற மாதிரி தான் அவரோட இன்ட்ரோடக்ஷனே இருக்கும். இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு தேர்வு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவர் பண்ணார். அந்த படம் ஒரு 50 டேஸ்க்கு மேலே ஓடிச்சு. பெரிய வெற்றி படம் கிடையாது, ஆனால் வெற்றி படம் பரவாயில்லாமல் ஓடிச்சு. அதுக்கு பிறகு ஒரு கை விவசாயின்னு ஒரு படம், அதை பாக்யராஜ் சார் அவரே கதாநாயகன் நடித்தார். அஸ்வினி கதாநாயகி. அவங்க அந்த படம் பண்ணும்போது அதில் ஒரு வாய் பேச முடியாத, பேசும் ஆற்றல் இல்லாத ஒரு கேரக்டர். படத்தினுடைய கிளைமேக்ஸில் அந்த பேசுகிற ஆற்றல் வரும். அதாவது ஏற்கனவே திருமணமான ஒரு பெண், கணவன் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்.
அதனால் வந்து ஒன் சைடாக ஒரு பாக்யராஜ் அதை விரும்புவார். படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து அவருக்கு வந்து அந்த பேசும் ஆற்றல் வந்துடும். அதை வந்து முதல்ல தான் அந்த பொண்ணை விரும்புறதை போய் நேரில் போய் சொல்லலாம் அப்படின்ட்டு போகும்போது அந்த அவங்க அந்த லேடியினுடைய கணவன் வந்து இதுவரை படத்தில் வராத கணவன் கிளைமேக்ஸில் வந்துடுவார். வந்த பிறகு அந்த ஊமையாக இருந்த பாக்யராஜ் வந்து அந்த கேரக்டர் வந்து அதை அவர்கிட்ட சொல்லணும்னு பேசணும்னு சொல்லிட்டு போவார். அப்போ பேசக்கூடிய ஒரு சூழல் வராது. அப்படியே பேசாமலே இப்படியே இருந்துருவோம், நம்ம ஊமையாகவே இருந்துருவோம், ஊரில் இருக்கவங்க நம்ம ஊமையாகவே நினச்சிக்கிட்டு இருக்கணுன்ற மாதிரி இந்த பேட்டர்னில் கிளைமேக்ஸ் வச்சு அந்த கேரக்டர் வந்து ஒரு இதே மாதிரி மக்கள் மனசில் வந்து ஆழமாக பதிகிற மாதிரி ஒரு பரிதாப உணர்வுன்றோம்ல, அது கிடைக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் பாக்யராஜ் பண்ணார். அந்த படத்தை வந்து அதையும் பார்த்தேன். அதை பார்த்த பிறகு என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. அப்போ வந்து இப்போ அழகன் தமிழ்மணி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் நான் கடவுள் படத்தில் ஆரியாவுக்கு அப்பாவை நடிச்சிருந்தாள். அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ஸ்கூட்டரில் போகிறாரு, நான் பின்னாடி உட்காந்து போகிறோம். நாங்கள் 2 பேரும் அந்த படத்தை பார்த்த பிறகு நான் அவர்கிட்ட சொன்னேன், இது ஆக்சுவலாக இவர் வந்து எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வருவார்னு. அருமையான படம், நல்லா பண்ணியிருக்காரு, டைரெக்ஷன் மிக எக்ஸ்ட்ரானரியான ஸ்கிரிப்டு, திரைக்கதை, பெரிய ஆளாக வருவார் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் இப்போ அது வந்து பார்த்தா எத்தனையோ வருஷங்களுக்கு கிட்டத்தட்ட 1980, 81 அந்த பீரியடில் நான் இதை சொல்லியிருக்கேன். அதை இப்போ நினச்சி பார்க்குறேன். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு பிறகு பாக்யராஜ் வந்து அந்த படம் 100 days ஓடிச்சு. ஒருகை ஓசை 100 நாள் ஓடின பிறகு பாக்யராஜ் வந்து மௌன கீதங்கள் படத்தை பண்ணார். மௌன கீதங்கள் படம் பண்ணார். அந்த படத்தினுடைய திரைக்கதை வசனம் குமுதம் பத்திரிகையில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் விரும்பி படித்தாங்க. பாக்யராஜ்ன்றது ஏன்னா சுவரில் சித்திரங்கள் பண்ணியாச்சு, ஒருகை ஓசை பண்ணிட்டாரு, ஏற்கனவே புதிய வார்ப்பு படத்தில் அவர் கதாநாயகனாக நடிச்சிட்டாரு. இப்போ மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சு பாக்யராஜ்ன்றது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரம், இயக்குனராகவும் நடிகராகவும் அப்படின்றது மக்கள் மனசில் இவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இவர் வந்து ஒரு திறமைசாலின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் இவருடைய பேர் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மௌன கீதங்கள் வந்து அப்படியே ரிலீசிங் ஸ்டேஜ் அப்படியே முடிஞ்சிருச்சு. இன்று போய் நாளை வா படம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் ஃபிலிமாலயா பத்திரிகையில் சப் எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபிலிமாலயா பத்திரிகைக்காக பாக்யராஜை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணுறப்போ அப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரவீனா அவங்க தான் ஃபோனை எடுத்தாங்க. அவங்க வந்து பாக்யராஜ் சார் வந்து உங்களை வந்து புரசவாக்கத்தில் ராமசாமி ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்று போய் நாளை ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, உங்களை வந்து அங்கே வர சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் அங்கே போன இடத்தில் அதானே 1982 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்யராஜ் சாரை வந்து அங்கே மீட் பண்ணேன். அதான் ஃபஸ்ட்டு அந்த ஷூட்டிங் கொஞ்ச நேரத்தில் நான் போனோன்னு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. மத்தியானம் அப்படியே இந்த ஷூட்டிங் பீப்புளெலாம் ஒரு கட்டடத்தில் தங்கியிருந்து சாப்பிட்டுக்கிட்டுலாம் இருந்தாங்க. அதில் ஒரு அறையில் பாக்யராஜ் சாரும் நானும் வந்து அப்படியே அவர் ஒரு அந்த கட்டிலில் அவர் படுத்துக்கிட்டே பேசிட்டு இருந்தார். நானும் சாஞ்சு படுத்துக்கிட்டே கேள்விகள் கேட்டேன். நான் அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டே அவர்கிட்ட கேள்விகள் கேட்டேன். நான் கேட்குற கேள்விகள்லாம் அவர் பதில் சொன்னார். அப்போ அவர்கிட்ட வந்து 2 விஷயம் இப்போ வந்து அந்த மேட்டரை பாக்யராஜ் சார்ட்ட இப்போ சமீபத்தில் சந்திக்கும் போது நான் சொன்னேன், சார் முதல்ல நம்ம சந்திக்கிறப்போ வந்து நான் பேட்டி எடுக்கும்போது நம்ம படுத்துக்கிட்டே பேசணும், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் படுத்துக்கிட்டே பதில் சொன்னீங்க, நான் படுத்துக்கிட்டே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் அப்படின்போது அப்படியே நான் சொல்கிறது கேட்டு அவர் சிரித்தார் அப்படின்னு. அப்போ என்னென்னா அப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது நீங்கள் வந்து அப்போ ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் படங்கள்லாம் ஒரு வேட்டி கட்டியிருப்பார், ஒரு முழுக்கை சட்டையை வந்து அப்படியே கொஞ்சம் சுருட்டி அப்படியே முக்கால் கை வர அப்படியே வச்சுருப்பார், அவர் கண்ணாடி போட்டிருப்பார், புதிய வார்ப்புகளில் வர மாதிரி அதே கெட்டப்பு. இந்த பேட்டர்னில் தான் அவருடைய கெட்டப் எல்லா படத்துலையுமே இருக்கும். இன்று போய் நாளை வா, ஒருகை ஓசை, மௌன கீதங்கள் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். இதே பேட்டர்ன் கெட்டப்பில் தான் வருவார். இதை அவர்கிட்ட கேட்டேன். அதாவது இப்போ கிட்டத்தட்ட உங்கள் கெட்டப்புன்ற மாதிரி ஒரு வேட்டி, ஒரு முக்கால் கை சட்டை, அது பிறகு வந்து ஒரு கண்ணாடி, இந்த பேட்டர்னில் ஒரு கெட்டப் உங்களுக்குன்னு வச்சுருக்கீங்க. இது புதிய வார்ப்புகள்லேருந்து அப்படியே தொடர்ந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து மக்கள் மனசில் உங்கள் உருவம் இப்படி தான் பதியணுன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார்னே? உங்கள் கேரக்டர்னாலே புதிய வார்ப்புகளில் இந்த பேட்டர்ன் கெட்டப்பில் வந்ததுனால தொடர்ந்து இதே பேட்டர்ன் கெட்டப் தான் மக்கள் மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இல்லை நீங்கள் கேட்டது கரெக்டுன்னு, அது உண்மைதான். ஆக்சுவலாக மக்கள் மனசில் கொஞ்சம் ஆழமாக அது பதியணுன்றதுக்காக கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் கெட்டப்பை வந்து அப்படி தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு பிறகு இன்னொரு கேள்வி கேட்டேன். அதாவது பாரதி ராஜா டைரக்ட் பண்ண படத்தில் கிழக்கே போகும் ரயிலில் அந்த ஹாஜா ஷெரீஃப் அது வந்து பாக்யராஜிட்ட வந்து சொல்லும்போது, அப்போ குங்குமம் இதயம் பேசுகிறது இந்த புக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்த நேரம் எங்கள் அக்கா அதை இதயம் பேசுகிறத இதயம் தான் சொல்லுவாங்க. இந்த வாரம் இதயம் படிச்சிங்களா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அது ஹாஜா ஷெரீஃப் வந்து அந்த ரத்தி அக்னிகுத்தினுடைய தம்பி படத்தில் அவன் வந்து சொல்லுவான், இது மாதிரி எங்கள் அக்கா இந்த இதயத்தை கொடுத்துட்டு குங்குமத்தை வாங்கிட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு லவ் 2 பேருக்கு இடையில் லவ் வந்து மேட்டரில் வந்து இவன் ஒரு தூதுவன் மாதிரி எங்கள் அக்கா இதயத்தை கொடுத்துட்டு குங்குமத்தை வாங்கிட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு வரும். இதுக்கெல்லாம் தியேட்டரில் ஏகப்பட்ட கிளாப்ஸு அந்த பீரியடில், அப்படியே தியேட்டரே அதிரும். இப்படி ஒரு சீன் இருக்கும். புதிய வார்ப்புகளில் ஒரு சீன் வரும். ஒரு பையன் ஸ்கூல் பாய், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற பையன் வந்து என்றைக்குமே லேட்டாக வருவான், அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுவான். பாக்யராஜ் வந்து அதில் ஆசிரியராக இருப்பார். வந்து என்றைக்குமே லேட்டாக வருவான், இன்றைக்கி வந்து சீக்கிரமே வந்துட்டே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவன் வந்து அன்றைக்கி அவங்க அம்மா ஏதோ இறந்துருப்பான்.
எங்கள் அம்மா செத்து போச்சுன்னு நம்ம சொல்லுவான். அது மாதிரி அந்த இடத்துல அப்படியே சிம்பத்தி ஆகி ஆடியன்ஸ்லாம் அப்படியே இதாகிடுவாங்க. இப்படி ஒரு இது இருக்கும். இந்த 2 மேட்டர்களை பாக்யராஜ்கிட்ட நான் சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே சின்னதாக ஒரு அருமையான தி பெஸ்ட் சீன்ஸ் இதெல்லாம் அருமையாக வந்து பாரதி ராஜா படத்தில் அப்படியே இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரசிக்கிறது மாதிரி இருக்கும். கல்லுக்குழுகிறம் நிழல்கள் இந்த 2 படத்துலையும் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்து வெளியே வந்த பிறகு பாரதி ராஜா படத்தில் வந்து இந்த பேட்டர்ன் மேட்டர்கள் வந்து அந்த 2 படத்துலையுமே இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சீன்லாம் கொஞ்சம் ரசித்து பீப்புள் பார்த்தாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் அந்த 2 படத்துலையும் மேக்ஸிமம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ நான் பேசும்போது அப்படியே சும்மா பத்திரிகை மேட்டருக்காக பேசும்போது அப்படியே சாதாரணமாக பாக்யராஜ் அதை கேட்டார். எல்லாம் ஃபினிஷ் பண்ணி அப்படி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னார், நீங்கள் அந்த 2 சீன் நீங்கள் சொன்னீங்கல்ல, கிழக்கு பொம்பரையிலேருந்து ஒன்று, புதிய வார்ப்புலேருந்து ஒன்று, அந்த 2மே வந்து டிஸ்கஷன் டைமில் வந்து ஆக்சுவலாக அது 2மே ஆக்சுவலாக நான் சொன்னது தான், நான் தான் சொன்னேன். அதை அந்த 2 சீனையும் அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ள ஒரு இது பெருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவர் சொன்ன சீனு நம்ம பாராட்டியிருக்கோம், அது அடுத்த மேட்ரு. பட் அந்த 2 சீன்ஸுமே அவர் தான் சொல்லியிருக்காரா அப்படின்றது ஒரு தகவலாக இருந்துச்சு. இதில் பெரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன இந்த மேட்டரில் நான் ஃபிலிமலையாலே பாக்யராஜ் பேட்டி வரும்போது இது எழுதின மேட்ரு தான். அதனால் இது பெரிய ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பத்திரிகையில் வந்த பிரசுரமான மேட்ரு தான் அது. இந்த 2 விஷயங்களும் அப்போ நான் அப்படியே நீண்ட நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்ததில் அந்த பேட்டி இது பண்ணும்போது அந்த டைமில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ வந்து மௌனகீதங்கள் வந்து குமுதத்தில் வந்து திரைக்கதை வசனம் வந்துகிட்டு இருக்கு, கண்டினியூஸாக வாரம் வருது, ஸ்டில்லு எல்லாத்தையும் போட்டு வருது. படமே அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆக போகிறப்போ இந்த கதையை ஃபுல்லாகவே பீப்புள் படிச்சிருவாங்க. எல்லாமே முழு கதையுமே நீங்கள் எழுதுறீங்க ஃபுல்லாகவே ஆரம்பத்துலேருந்து. இப்போ படம் பார்க்க வரும்போது இந்த கதை தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சே, இதில் வரக்கூடிய கேரக்டர்லாம் எப்படி, கேரக்டர் என்ன பேசுவோம், என்ன இதில் இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்னன்றது மக்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் இதில் என்ன சார் இருக்குது, படம் வரும்போது கிட்டத்தட்ட அந்த பெப்பே இருக்காதே அப்படின்ற மாதிரி, எப்படி ஏற்கனவே பார்த்த கதையை போய் இனிமேல் என்ன தியேட்டரில் போய் பார்த்துக்கிட்டு இதான் கதை தான் ஃபுல்லாக படிச்சிட்டோமே அப்படின்ற. எனக்கு குமுதம் வந்து அப்போ சூப்பர் சர்க்குலேஷனில் இருந்த பீரியட், பிரிண்ட் மீடியா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பீரியடு, டிவியெல்லாம் இல்லாத காலம், செல்ஃபோன்லாம் இல்லாத காலம், ஆன்லைன் கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லாத காலம், ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் இல்லாத காலம், அப்படியே கொடிகட்டி பறந்த காலம். அப்போ குமுதத்தினுடைய சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்கும். அப்போ பாக்யராஜ் சார் சொன்னார், இல்லை சார் இப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ நான் கதை எழுதுனேன், வாசகர்கள் வந்து இதில் படிச்சிருப்பாங்க, படித்தவங்க படமாக பார்க்கும்போது இவர் அந்த காட்சிகள்லாம் எப்படி எடுத்திருக்காரு, எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி படமாக இவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்குங்களா சார் மக்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச மக்கள் அந்த ஆர்வத்தோடு தான் சார் படத்தை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் சொன்னது உண்மை. அவர் சொல்லும்போது எனக்கு கூட பெருசாக நம்பிக்கை இல்லை. என்ன எப்படி சொல்கிறாரு, கதையெல்லாம் படிச்சுட்டு வரும்போது 50% பீப்புள் வந்து கதையை தான் நம்ம படித்தாச்சே அப்படின்னு நினச்சிட்டு அனைவரும் படம் பார்க்கணும் கூட வேண்டியது இல்லைன்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் படம் வந்து சில்வர் ஜூப்ளி 25 வாரம் ஓடிச்சு. சூப்பர் ஹிட் ஃபிலிம் மௌனகீதங்கள். பாக்யராஜனுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்று மௌனகீதங்கள். அப்போ பாக்யராஜ் சொன்னது சரிதானே. அதாவது இப்போ புத்தகத்தில் வர்ற மேட்டரை வந்து திரையில் எப்படி வந்து இவர் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி மக்கள் பார்ப்பாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி பெரிய ஹிட் மூவி மௌனகீதங்கள். அவர் சொன்னது கரெக்ட். இப்போ நான் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் இருக்குல்ல, இன்று போய் நாளைவா, அந்த படத்தையும் நான் தியேட்டரில் வந்து பார்த்தா அதில் ஆரம்பத்தில் ஒரு டைட்டில் போட்டுவார், இது முழுக்க பொழுதுபோக்கு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எடுத்த படம், இதில் பெரிய கதையெல்லாம் ஒன்று இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று போட்டிருப்பார். அதில் பெருசாக கதை ஒன்று இருக்காது, சும்மா சாதாரண சின்ன கதை. அதை வச்சு அப்படி என்டர்டெய்னிங்காக ஜாலியாக படம் பண்ணியிருப்பார். அவர் கூட வச்ச அந்த 2 பேருமே வந்து அந்த ராம்லின்னு சொல்லிட்டு பழனிசாமி 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட அவருடைய நண்பர்கள் தான். அவங்களே அந்த படத்தில் 3 ஹீரோஸ் பாக்யராஜும் சேர்த்து வச்சு ராதிகா கதாநாயகி அந்த படத்தை பண்ணார். அது பெருசாக கதையே கிடையாது. கதையே இது இல்லாமல் வெறும் பொழுதுபோக்கு மேட்டர்கள். நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது என்ன கதையே பெருசாக இல்லை, அப்படியே என்டர்டெய்னிங்காக ஜாலியாக என்னத்தை ஒரு படத்தை பண்ணியிருக்காரு தவிர பெருசாக வெயிட்டாக ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா படம் பார்த்தா அந்த படம் 100 days ஓடிடுச்சு, 100 நாள். அதாவது பாக்யராஜனுடைய அந்த இமேஜ் அவருக்குன்னு அப்படியே இது அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாருன்னு தெரியாது. அவர் கேஷுவலாக பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு என் நான் மனசுக்குள்ளே நினச்சது என்னென்னா, பாக்யராஜ் ஒரு இந்த நிமிஷம் கூட அப்படி நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நினைக்காம கூட இருந்திருக்கலாம். ஏன் மனசுக்குள்ளே பட்டது, ஒரு வெற்றி ஃபார்முலான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவில் வந்து மக்கள் மனசில் சிம்பத்தி கிடைக்கிறது மாதிரி கேரக்டர் அது பண்ணுனா அநேகமாக அந்த கதாநாயகன் வந்து வெற்றி பெற்றுவான். மக்கள் மனசில் முழுக்க மக்கள் மனசில் சிம்பத்தி, அந்த கேரக்டர் மேலே சிம்பத்தி, பரிதாப உணர்வு. அப்படின்னா அந்த அப்பாவியாக இருக்கிறது, வெள்ளந்தியாக இருக்கிறது, வெள்ள மனசோடு இருக்கிறது, சூதுவாது தெரியாமல் இருக்கிறது, இப்படி இருக்கிற ஆளுகளை பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும். 100% பீப்புளுக்கும் பிடிக்கும். கரடு முரடாலாம் இல்லாமல் மென்மையாக உலகமே தெரியாமல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் டோட்டலாகவே 100% பீப்புளுக்கும் பிடிக்கும். அவங்க அப்படியே சிம்பத்தி, அப்படியே பரிதாப உணர்வு அப்படியே பார்ப்பாங்க. இந்த பேட்டர்ன் கேரக்டர்ஸ் வந்து எப்போவுமே வெற்றி பெறும். பாக்யராஜனுடைய படங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புதிய வார்ப்புகள்லேருந்து இப்போ பண்ணால் கூட, இப்போ கூட அவர் நடித்தா கூட கிட்டத்தட்ட இதே பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் தான். அவருடைய ஃபார்முலாவே இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸு, இந்த பேட்டர்ன் கேரக்டர்ஸ் தான். அவர் மக்கள் மனசில் அப்பாவியாகவே உம்முன்னு சொல்லி
மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி, அதாவது எதுவுமே தெரியாத மாதிரி வெள்ளந்தியாவே வெள்ள மனசோடையே அப்படியே மக்கள் வந்து இவரை பார்த்து இவருடைய அப்பாவித்தனத்தை பார்த்து இவரை பார்த்தோன்னே சிரிக்கிறது மாதிரி. இப்படி பிகினிங்ல இருந்தே இவர் வந்து அதை எப்படி உருவாக்கிக்கிட்டாருன்னு தெரியல. ஆனால் இப்போ உங்களுக்கு சொல்லும்போது இவர் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோன்ற ஒரு மேட்ரு சொன்னல, எதை தெரியாமல் ராஜ் கபூர் இதே பேட்டர்ன் மேட்டரை தான் ஹிந்தியில் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஹிந்தியில் ராஜ் கபூர் அவர் டைரக்ட் பண்ண படம், அவர் கதாநாயகன் நடித்த படம், அப்படியே நீங்கள் வந்து அப்படியே அவருடைய படங்கள் ஃபுல்லாக ஆவாராலேருந்து ஸ்ரீ 420லேருந்து தேஷ்மே கங்காபதி ஹைலேருந்து அவருடைய படங்கள் எந்த படத்தை எடுத்தாலும் அவர் கேரக்டர் வந்து அப்படியே அப்பாவியாக தான் இருக்கும், அப்பாவித்தனமாக தான் இருக்கும். அதனால மக்கள் மத்தியில், ஏன்னா 50கள் 60கள்லேயே ராஜ் கபூருக்கு வந்து ஹிந்தியில் அப்படி ஒரு ரூட் போட்டார். அவருடைய எல்லா படங்களும் அவருடைய கதாபாத்திரம் வந்து சிம்பத்தி பீப்புளுடைய சிம்பத்தியை வாங்குற மாதிரியே கதாபாத்திரங்கள். அப்படியே இவர் அப்பாவியாவே ஒரு படம் ஃபுல்லாக மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பாக்யராஜ் வந்து ஒருவேளை ராஜ் கபூர்லாம் நினைக்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ நமக்கு பார்க்கும்போது ராஜ் கபூர் பேட்டர்னில் பாக்யராஜ் இங்கே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு இப்போ நான் நினைக்கிறேன். அப்படின்றத பாக்யராஜ் ஒரு அப்படி நினைக்காம கூட இருக்கலாம். ராஜ் கபூர் படங்களே அவர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ராஜ் கபூர் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அவர் மனசில் தோணாமல் கூட 0.01% கூட தோணாமல் கூட இருந்து அவராகவே சுயம்புவாகவே இப்படி உருவாக்கி இருக்கலாம். இது மியர் கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் எப்படி ராஜ் கபூர் வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு அந்த வெள்ளந்தியாவே வந்ததுனால மக்கள் மனசில் வந்து மக்களுடைய மனசை ஃபுல்லாக ஈர்த்தாரோ, அதை மாதிரி பாக்யராஜ் வந்து மக்களுடைய மனசை, பர்டிகுலர்லி பெண்கள், குடும்ப பெண்கள், யங் ஜெனரேஷன், காமெடியாக இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்க முடியல. இவருடைய படம் காமெடி கலந்த படங்கள் தானே. பொதுவாக எல்லா தரப்பான பீப்புள், குழந்தைகள்லேருந்து வயசான தாத்தா பாட்டி வரை பாக்யராஜ் படத்தை விரும்பி பார்த்தாங்க. ஆண்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், பள்ளிக்கூட மாணவர்கள், மாணவிகள், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாருமே பார்த்தாங்க பாக்யராஜ் படத்தை. அப்போ அதுக்கு பிறகு சும்மா இந்த ஜெனரேஷன் சும்மா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக அதுக்கு பிறகு அவர் பண்ணது எல்லாமே ஹேட்ரிக் தான். தூரல் நின்று போச்சு, எவ்வளோ பெரிய ஹிட் மூவின்னு நமக்கே தெரியும். முந்தானை முடிச்சு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி ஊர்வசி கதாநாயகி அறிமுகமான படம், பெரிய ஹிட்டு. தூரல் நின்று போச்சுல சுலக்ஷனா கதாநாயகி. அது அப்போ அப்படியே அடுத்தடுத்து வரும்போது நல்ல படங்கள் எல்லாமே, ராசுகுட்டி, பவுனு தான், எல்லாமே நல்ல படம் தான். பவுனு தான்லாம் வெரி டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட் அவர் பண்ணதில்லை. இப்போ இதை மாதிரி இப்படி வரும்போது பாரதி ராஜா சாருக்கு வந்து இவர் வந்து, அதாவது இவர் ஒரு பெரிய பீக்கில் இருக்கார். பாரதி ராஜா சார் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர் தானே இவர். அதுக்கு பிறகு பாரதி ராஜாவுக்கு வந்து ஒரு கைதியின் டைரி கதை வந்து இவர் கதை, கமலஹாசன் நடிக்கிறாரு. பாக்யராஜ் கதை திரைக்கதை இவர் எழுதி கொடுக்குறாரு. கதை திரைக்கதை வசனம், அதில் வந்து டைரக்ஷன் பை பாரதி ராஜா. ஒரு ஆங்கில படங்களுக்கு நிகரான அருமையான படம் ஒரு கைதியின் டைரி, நல்ல ஹிட் ஆச்சு. இதே படத்தை பாக்யராஜ் அமிதாப் பச்சன் கதாநாயகன் நடிக்க ஹிந்தியில் போய் பாக்யராஜே டைரக்ட் பண்ணார். ஆக்ரி ரஸ்தா பாக்யராஜ் டைரக்ட் பண்ணார் ஹிந்தியில். அதில் வந்து என்னென்னா, பாக்யராஜ் சார் வந்து ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்டே சொன்னார் அந்த மேட்ரு. அதில் வந்து ஒரு 3 பிளாக்ஸ் வரும், அதில் 3 பிளாக்ஸ் வரும். கிளைமேக்ஸ் வந்து தமிழில் வந்து பாரதி ராஜா சார் ஒன்று பண்ணியிருப்பார். நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், ஏவனாக இருக்கும். தமிழ்லேயே கிட்டத்தட்ட பார்த்தா அந்த இடத்துல வரும்போது அப்படியே கிளாப்ஸ். அதை கமலஹாசன் வந்து அப்படியே வந்து அந்த ஷூட் பண்ணி, அமைச்சரை ஷூட் பண்ணின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு சிஎம் வந்து ஷூட் பண்ணிடும்போது ஒரு சிலை இருக்க வேண்டிய இடத்துல சிலைக்கு பதிலாக இவர் இருப்பார். ஆடியன்ஸ் வந்து அப்படியே அசந்து போயிட்டாங்க படம் பார்க்கும்போது. நான்லாம் அப்படியே மிரண்டு போனேன், இப்படியெல்லாம் சீனா அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னை மறந்து நான் கைதட்டின காட்சி அது வேற. பாக்யராஜ் எழுதுனது வேற ஏதோ ஒன்று, இது இல்லை, வேற ஏதோ ஒன்று. அதை பாரதி ராஜா சார்ட்ட சொல்லியிருக்காரு. பாரதி ராஜா வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி வச்சுட்டு இதை வச்சுட்டாரு. இதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன நினைச்சாரோ அதை பாக்யராஜ் வந்து ஹிந்தியில் பண்ணியிருக்காரு அமிதாப் பச்சனை வச்சு. அவர் பாக்யராஜ் சார் சொன்னார், இதை வந்து தமிழில் வரும்போது எங்கள் டைரக்டர் சொன்னார், சார் அவர் அதை ஒத்துக்கல, அவர் வேற ஒரு மாதிரி வச்சு இப்படி பண்ணிட்டாரு. பட் இருந்தால் கூட எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இந்த மாதிரி வச்சுட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நினச்சி ஆக்ரி ரஸ்தாவில் வந்து நான் வந்து அங்கே ஹிந்தியில் வச்சேன் அமிதாப் பச்சனுக்கு அப்படின்னு. அங்கே பெரிய ஹிட்டு பாக்யராஜ் டைரக்ட் பண்ண ஹிந்தி மூவி, அங்கே நல்ல பேர் புகழ் பாக்யராஜ் கிடச்சி, படம் 100 days ஓடிச்சு அப்படின்னு. இப்போ அதுக்கு பிறகு பாக்யராஜ் இங்கே தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தார், படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த புதிய வார்ப்புகள்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே அவருடைய ஹிட்டுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, சூரராஜ சித்திரங்கள், ஒருகை ஓசை, மௌன கீதங்கள், தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு பண்ணிட்டு வரும்போது அப்போ அந்த ட்ராவலிங் சிவாஜி சாரை வச்சு தாவணி கனவுகள், அது அவர் பண்ணதானே, சிவாஜி கணேசனை வச்சு ஒரு நல்ல படம், அருமையான படம். இப்படி அப்படி தொடர்ந்து இயங்கிக்கிட்டு அப்படியே வந்து வரும்போது ஒரு பீரியடில் ரஜினிகாந்த், கமலஹாசன் அவங்க வந்து தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்கள்னு வச்சுக்கிடுவோம். ரஜினி, கமல் 2 பேரும் இப்போ சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஆக்டர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 பேருமே நம்பர் 1 நட்சத்திரங்கள் 2 பேரும். அதுக்கு அடுத்து இவங்க அப்படியே இருக்கும்போது அவங்க வந்து நடிகர்கள். அதுக்கு அடுத்து ஒரே பீரியடில் பேரலல் அப்படின்னு இருக்கலாம் டி ராஜேந்தர் அண்ட் பாக்யராஜ். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், கதாநாயகன், டெக்னீஷியன், டைரக்டர் கதாநாயகன் நடிக்கிறது.
அப்படின்றதில் வந்து ஒரே நேரத்தில் ஹிட்டுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் பாக்யராஜ், டி ராஜேந்தர், 2 பேருமே. பாக்யராஜ் தொடர்ந்து ஹிட்டுகள். நான் சிகப்பு மனிதன் அந்த படம் வந்து பாக்யராஜும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்போ பாக்யராஜை பற்றி பெருசாக ரஜினிகாந்த் புகழ்ந்தார். அதாவது என்ன சொன்னார்னா, சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதா இருந்தால் பாக்யராஜ் சாரை தான் சொல்லணும். அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஏன்னா படத்தை அவரே டைரக்ட் பண்ணுறாரு, அவரே கதாநாயகன் நடிக்கிறாரு. அந்த படம் டைரக்ஷன் அவரில் எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன். பொதுவாக ஏன்னா படங்களில் கதாநாயகன் நடித்து படத்தை டைரக்ட் பண்ணிட்டு கதாநாயகன் நடிச்சுட்டு மக்கள் மனசில் போய் ரீச் ஆகி சூப்பர் ஹிட்டுகளை கொடுத்து அப்படியே மக்கள் மனசில் போய் பெரிய லெவலில் போய் கிராமங்கள் வரை போய் சேர்ந்துருக்காரு அப்படின்னு வரும்போது அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. ஆக்சுவலாக நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாக்யராஜை ரஜினிகாந்த் பாராட்டுற அளவுக்கு பாக்யராஜனுடைய அன்னைக்கு இருக்க நட்சத்திர அந்தஸ்து அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த ட்ராவலிங் பாக்யராஜ்ன்ற ஒரு கேரக்டர் பாரதி ராஜாட்ட அசிஸ்டண்டாக இருந்து அப்படியே சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிறிதும் எதிர்பாராமல் அதிர்ஷ்ட காற்று அப்படின்றோம் இல்லையா, அந்த அதிர்ஷ்ட காற்று அடித்து புதிய வார்ப்புகள் படத்தில் கதாநாயகன் ஆகி கிட்டத்தட்ட அவருடைய காலம்ன்றது என் கணிப்பு ஒரு 15 வருஷம். அதில் வந்து ஆரம்பிச்சு 15 இயர்ஸ் அவருடைய சின்ன சின்னதில் இடையில தோல்விகள்லாம் இருக்கும், அது அடுத்த மேட்ரு. மேக்ஸிமம் ஹிட்டுகள் ஒரு 80% ஹிட்ஸ். அந்த தோல்வின்றது பார்த்தீங்கன்னா கூட ஒரு 50 நாள் ஓடி இருக்கும் அந்த படம். பரவாயில்லைன்றது மாதிரி இருக்கும், அப்படியே வந்து பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். நினைத்த அளவுக்கு நினச்சி பார்க்குற அளவுக்கு நம்ம நினச்சி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 படங்கள் இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் படங்களில் ஒரு 7 பிக்சர்ஸ் பெரிய ஹிட்டு படம். அப்படியே 100 நாட்களை தாண்டி ஓடி அப்படின்னு வரும்போது அவருக்குன்னு அந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஒரு பீரியடில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவரை திரைக்கதை எழுதுவது எப்படின்னு சொல்லி புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே அப்படின்னாலே பாக்யராஜ் வந்து அத்தாரிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது திரைக்கதை அமைப்பதில் மன்னன் பாக்யராஜ் அப்படின்ற, அதாவது இந்த ஜெனரேஷன் வர்றது வர, இப்போ இருக்க ஜெனரேஷன் வர்றது வர அவர் தொடர்ந்து 15 ஆண்டுகள் வந்து அவருடைய திரைக்கதை அப்படின்றத வச்சு மக்கள் மனசில் வந்து படப்பிடிப்பு படத்துறையில் இருக்கிறவங்க, படத்துறையில் அசிஸ்டன்ட் டைரக்டர்களாக இருக்கிறவங்க, படத்துறையில் வளரணும்னு நினைக்கக்கூடியவங்க, படத்துறை மீது வந்து பெரிய அளவுக்கு காதல் இருக்கக்கூடியவங்க, சினிமாவினுடைய ரசிகர்கள், கலைத்துறையை வந்து ரொம்ப அப்படியே மோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, தொடர்ந்து படங்கள் பார்க்குறவங்க எல்லாருடைய மனசுலையும் பாக்யராஜுக்குன்னு ஒரு மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய மிக உயர்ந்த இடத்தை வந்து பாக்யராஜ் வந்து தன்னுடைய திறமையால் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். இப்போ இந்த ஜெனரேஷன் பீப்புள் அதை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து அப்படியே வந்து கதாநாயகனாகவும் நடித்து படம் டைரக்டராகவும் இருந்து இவ்வளோ பெரிய ஹிட்டுகள்லாம் கொடுத்து மக்கள் மனசில் ஆழமாக இடம் பிடிச்சி அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட காரியத்தை இப்போவும் அவர் வந்து அப்படியே தனுஷ் கூட ஜெயம் ரவி கூடையெல்லாம் அப்படி நடிச்சுட்டு தானே இருக்காரு. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நடிக்கத்தானே செய்கிறாரு. அது அப்படி வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அவரை வந்து இப்போ ஜெயம் ரவி கூடையோ தனுஷ் கூடையோ நடிக்கிறத வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் இதை பார்க்கலாம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இவருடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன, எப்படிப்பட்ட ஆழமான முத்திரைகள்லாம் தமிழ் பட உலகத்தில் வந்து இவர் பதிச்சிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவருடைய ட்ராவலிங் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஈவன் நவ் இந்த ஜெனரேஷன்லேருந்து கூட இதை மாதிரி ராஜ் கபூர் பேட்டர்னில், பாக்யராஜ் பேட்டர்னில் அப்படியே சிம்பத்தட்டிக் கேரக்டர், மக்கள் கிட்ட வந்து அப்படியே ஒரு பரிதாப உணர்வை உண்டாக்கக்கூடிய அப்படியே ஒரு கேரக்டர் வந்து இந்த ஜெனரேஷனில் கூட யாராவது ஒரு கதாநாயகன் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்டர்னில் பாக்யராஜை அடியுற்றி பாக்யராஜை பின்பற்றி பாக்யராஜனுடைய பாதையில் இந்த தலைமுறையை சேர்ந்த யாராவது ஒரு கதாநாயகன் அந்த பாதையில் அருமையான கதையை எடுத்து கதாபாத்திரம் மட்டும் மக்கள் மனசில் சிம்பத்தி கிடைக்கிறது மாதிரி அப்பாவியாக வெள்ள மனசு கொண்டவனாக கதாபாத்திரத்தை அமைச்சாச்சுன்னா ராஜ்கபூரை போல பாக்யராஜை போல நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 2. முதல்ல இதே மாதிரி வெற்றி பெற்ற பல மனிதர்களுடைய கதையை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறதோட நின்றுடாமல் உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, வெல்விஷர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கும் இதை உடனடியாக ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பயன் இருக்கு இல்லையா, பிரயோஜனம்ன்றது உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் கிடைக்கும். உடனடியாக அதை செய்யுங்க.